டைட்டானிக் கப்பலை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கப்பல் பனிக்கட்டியில போய் மோதின பிறகு அந்த கப்பல்ல டிராவல் பண்ணா ஒரு பேசஞ்சர்ஸ் கூட அந்த கப்பலை விட்டு இறங்குறதுக்கு ரெடியாவே இல்லை. ஈவன் அவங்களுக்கு அவங்க உயிர் மேல பெருசா அக்கறை இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாருமே டைட்டானிக் மூழ்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. திஸ் இஸ் டே 11 ஆஃப் கதை கேட்க ரெடியான பசங்க. கப்பல் பனிக்கட்டியில மோதி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் அவங்களோட வேலையை ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. பெருசா அவங்க எதை பத்தியும் கேர் பண்ணிக்கல. லைஃப் போட் எல்லாமே எம்டியா இருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வந்த பிறகுதான் அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளமோட சீரியஸ்னஸே புரிய வருது. அண்ட் எல்லாரும் ரஷ் பண்ணி லைஃப் போட்டு கிட்ட போறாங்க. எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திக்க முடியாதான்ட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுறாங்க. ஒரு பெரிய பேனிக்னஸே அந்த டைட்டானிக் கப்பல்ல நடந்துட்டு இருக்கு. பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டூ லேட். இதே போலதான் நம்மளோட பர்சனல் லைஃபையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கா இருக்கலாம், ஆர் நம்ம கூட டிராவல் பண்ற பீப்புளா இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அவங்களோட ரியல் சைன்ஸை காட்டுவாங்க. ஆர் நம்ம பண்ற ஒர்க்லயுமே இது கரெக்டா தப்பாங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல நமக்கு தெரியும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்தாதான் நம்மளோட பர்சனல் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இல்லாட்டி நம்மளோட லைஃப் கம்ப்ளீட்டா டைட்டானிக் மாதிரி ஒரு பெரிய டவுன்ஃபாலை நோக்கி போகும் அப்படிங்கறதுதான் என்னோட சஜஷன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.